நிறைய பேர் இந்த ரித்தினியா தைரியம் இல்லாமல் சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறத நான் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு வரேன். நல்லா படித்த ஒரு பொண்ணு, கார் எடுத்துன்னு தனியாக வீட்டை விட்டு வெளியே வர தெரிஞ்ச பொண்ணு, தான் புகுந்த வீட்டில் டவுரி கேட்டு வந்து ஹராஸ் பண்ணுறாங்கன்ற இன்ஃபர்மேஷனை பேரண்ட்ஸ்க்கு சொல்ல தெரிஞ்ச ஒரு பொண்ணு, நாளைக்கு நம்ம இறந்துட்டா இதனால அம்மா அப்பாவுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினச்ச ஒரு பொண்ணு, அதே சமயத்தில் தன்னை டார்ச்சர் பண்ண டவுரி ஹராஸ்மெண்ட் கேட்ட நபர்கள் வந்து தண்டனைக்கு ஆள் ஆக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் டெத் டிக்ளரேஷன் ரொம்ப கிளியராக அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க தைரியம் இல்லாமல் இறந்துட்டாங்கன்றதை ஏற்க முடியல. அவங்கள யாருமே புரிஞ்சுக்கலன்றதுனால தான் இது போல ஒரு விபரீதமான முடிவு அவங்க எடுத்திருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. டவுரி வாங்குறது கிரைம்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதே போல டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961 படி கொடுக்கறதும் கிரைம் தான். ஈவன் இன்டைரக்டா நீங்க கொடுக்கறத கொடுங்கன்னு சொல்றதும் கிரைம் தான். ரத்னியா டவுரி ஹராஸ்மெண்ட்ல இறந்ததால பிஎன்எஸ் செக்ஷன் 194 சப்செக்ஷன் 3 படி குற்றவாளிகளுக்கு 7 ஆண்டு முதல் வாழ்நாள் முழுவதும் வரை சிறையில் அடைக்க வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பார்ட்னரோட உங்களுக்கு வாழ பிடிக்கலன்னா, கருத்து வேறுபாடு இருந்தால் நீங்கள் ப்ராப்பராக நீதிமன்றத்தை அணுகி நீங்கள் பிரிஞ்சு போகிறது ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு அவங்கள துன்புறுத்தி டார்ச்சர் பண்ணி சூசைட் பண்ணுற அளவுக்கு தள்ளக்கூடாது. அட்லீஸ்ட் பிரிஞ்ச பிறகு அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையாவது அவங்க வாழ்ந்துட்டு போட்டோமே.